Hello everyone, this is Dr. Santhoshi Nandigam, consultant obstetrician and gynecologist, the Birthwave Holistic Wellness Clinic, Nandigam, Chennai. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம endometrial polyp அப்படின்னா என்ன, ஒரு விமனுக்கு வந்து endometrial polyp diagnose பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். So endometrial polyp is nothing but a small growth or a other kind of a structure that develops inside the uterus. So அந்த யூட்ரஸ்க்குள்ள எண்டோமெட்ரியம் சொல்லி the inner lining of the uterus is the endometrium. ஸோ அந்த எண்டோமெட்ரியம் ரெகுலராக நம்மளுக்கு ஷெட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிஹெச்சி வரும். ஸோ சில டைம் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த எண்டோமெட்ரியல் லைனிங்குள்ள ஒரு சத மாதிரி ஒரு க்ரோத் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் எண்டோமெட்ரியல் பாலிப். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் பாலிப் எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட் பார்க்கும்போது கிளியர் கட்டா இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் தி எண்டோமெட்ரியல் லைனிங். ஸோ த பெஸ்ட் வே டு செக் ஃபார் an endometrial polyp எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாலிப் மாதிரி தெரியுது அப்படின்னா we measure that polyp என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு இருக்கு. ஸோ when it is a small polyp, a very small polyp less than 1 to 1.2 centimeters அந்த மாதிரி இருக்கும்போது generally we wait for a couple of months ஒரு 2 to 3 months வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், provided the patientக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ endometrial polyp இருக்கும்போது certain complaints இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 வந்து அந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் ஸ்பாட்டிங் இருக்கும். பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே சொட்டா ப்ளீடிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பீரியட் முடிச்சிட்டுக்கு அப்புறமும் சொட்டா ப்ளீடிங் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ், டர்ட் கலர் டிஸ்சார்ஜ் வந்து கிளாசிக்கான endometrial polypோட சைன்ஸ் தான். ஒரு பீரியட்க்கு நடுவில் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த endometrial polyp ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில விமனுக்கு வந்து எந்த சிம்டமும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ருட்டீன் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் asymptomatic endometrial polyp சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி asymptomatic endometrial polyp இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 2 to 3 months வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து அடுத்த சைக்கிளில் அது போகுதா இல்லை இன்னும் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குதா நம்ம செக் பண்ணணும். The second treatment option வந்து progesterone tablets வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு ஸ்டெப்டிக் டோஸ் ஆஃப் progesterone சொல்லுவோம். அப்படின்னா ஒரு ஹை டோஸ் progesterone for a period of about 21 days நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த பீரியட் வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு பீரியட் முடிச்சுட்டு we will tend to repeat a scan. So what this progesterone does is whatever is there inside the uterus, அந்த யூட்ரஸ்குள்ளே இருக்கிறது எல்லா எண்டோமெட்ரியம்னும் this progesterone helps to shed out. ஸோ ஸ்மாலர் பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல் தீஸ் பாலிப்ஸ் டென் டு கோ அவே வித் த பீரியட் ப்ளீடிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் அ ப்ரொஜெஸ்ட்ரான் வித்ட்ராவல். ஸோ இந்த 2 இஷ்யூஸை நம்ம இந்த 2 மோட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணோம். இன்னும் பர்சிஸ்டண்ட்டாக பாலிப் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா we have to do a hysteroscopy polypectomy. இந்த hysteroscopy polypectomy அப்படின்னா என்னென்னா அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.